ரேசன் அரிசிலையும் கூட நல்லா சாஃப்டாக பூ போல் இட்லி செய்யலாங்க. அதுவும் 10:1 ரேஷியோவில். இந்த இட்லி ரெசிபிக்கு 6 கப்பு ரேசன் அரிசியை அளந்து சேர்த்துக்கோங்க. நான் ஒல்லியாக இருக்கிற அரிசி தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் குண்டாக இருக்கிற அரிசி கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதே கப்புக்கு 2 கப்பு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. நான் கடையில் வாங்கின அரிசி தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரேசன் பச்சரிசி கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கல்லுப்பை சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதே கப்புக்கு 1 கப்பு உளுந்து நல்லா குமிச்சு அளந்து சேர்த்துக்கோங்க. அரிசியை தட்டு அளந்து எடுத்துக்கோங்க. உளுந்தை அரைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். ஃபஸ்ட்டு உளுந்தை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா அரிசியை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 2 மாவையும் ஒரே பாத்திரத்தில் ஒன்றா சேர்த்துட்டு தேவைக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான மாவை மட்டும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு புளிக்க வச்சு இட்லி ரெடி பண்ணிக்கோங்க. மீதி மாவை ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. இந்த அளவில் இட்லி செய்யணும்னா கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறமா இட்லி ரெடி பண்ணுங்கள். அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். சோடா உப்பு சேர்க்கலைன்னா இது போல் கல் இட்லி தான் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.